ஸோ நம்ம லக்ன புள்ளியை வச்சு எப்படி எளிமையா பலன் எடுக்கலாம்ன்றது தான் முக்கியமான விஷயம். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டைம் எடுத்துக்காம நம்ம லக்ன புள்ளியை வச்சு வெயிட்டேஜும் கொடுக்கலாம். ஒரு ஜாதகர் ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா, இல்லை ஒரு மிடில் கிளாஸா, இல்லை ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுனோட இருக்காரா அப்படின்னு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதுக்கு ஒரு ஃபார்மெட்டும் போடுறோம். லக்ன புள்ளிக்கு நம்மளுடைய பாயிண்ட்ல என்ன சொல்றோம்னா, லக்ன புள்ளி 1 போதும் பலன் நின்று பேசும். இதுதான் டயலாக். லக்ன புள்ளி 1 போதும் பலன் நின்று பேசும். இருங்க, இன்னும் ஃபார்மெட்டே சொல்ல, நான் லக்ன புள்ளி சொல்லணும் என்னன்னு சூத்திரமே சொல்லாமட்டு லக்ன புள்ளி சொல்லணும் என்ன முதல்ல முறையை தெரிஞ்சுங்க. ஒரு ஃப்ளோல போறவங்க கிட்ட நீங்க என்ன மெத்தேட்னே தெரியாம உடனே லக்ன புள்ளி சொன்னா, இது வரைக்கும் நீங்க ஜோதிட துறையில எல்லா லக்ன புள்ளி வச்சு பொதுவா சொல்ற காமனான விஷயத்த மட்டும்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. அது கிடையாது. நான் லக்ன புள்ளி இருந்தா அந்த காரகத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? நான் லக்ன புள்ளியை வச்சு ஒரு 40 பாயிண்ட் பொது பாயிண்ட் சொல்லுவேன். அந்த கதைலாம் இங்க சொல்லல. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாயி 6-8 குடைவன் அவயோகி பாதகாதி சாரம் வாங்காம சேராம பார்க்காம திரிகோணத்தில் நின்றால் ஜாதகர் பிறக்கும் போதே செல்வம் நிறைந்த குடும்பத்துல பிறந்திருப்பார். செல்வ குடும்பத்துல தான் பிறந்திருப்பார். நல்ல வளமான குடும்பத்துல பிறந்திருப்பார். இல்ல செல்வாக்கான பூர்வீகத்தை கொண்டவரா இருப்பாரு. அதுவும் இல்ல, ஜாதகரே செல்வாக்கு ஆகிடுவார். இதான் பார்மெண்ட். நீங்க அதுக்குள்ள முன்னாடி லக்ன புள்ளி சொல்லணுமா அப்படின்றீங்க. லக்னம் மறுபடியும் நோட் பண்ணீங்க. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாகி 6-8 குடைவன் பாதகாதிபதி அவயோகி சாரம் வாங்காம சேராம பார்க்காம திரிகோணத்தில் நின்றால் ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தர். நல்ல கடவுள், அதாவது பூர்வ புண்ணியத்தையும் 9ஆம் பாக்கியத்தையும் ஒருங்கே அற்புதமாக பெற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்றதான் சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்துல எல்லா யோகங்களையும் ஒருங்கே பெறக்கூடியவர் அவர் அந்த ஜாதகர். சரி, திரிகோணத்துல பார்த்துட்டோம். அடுத்து அதே பார்மெட்ல கேந்திரத்தில் நின்றால் ஜாதகர் பல தடைகள், பல பிரச்சனைகள், இல்ல ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டோம், எப்படியோ இருக்கிறோம், ஆனா எல்லா தடைகளையும் கடந்து தன் சுய முயற்சியால் கோடி சொன்னவர் 1, 4, 7, 10 இருந்தா தன்னுடைய சுய முயற்சியால் கோடி சொன்னவர். இதுக்கு டேட்டா பேஸ் வேணும். நான் 1 லட்சம் ஜாதகம் வச்சிருக்கேன், நான் 1000 ஜாதகத்தை பார்த்துட்டேன், இந்த டயலாக்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஜாதகத்துல எடுத்தா அதுதான் ரூல். கரெக்டா உட்காரும். ஏன்னா இது நம்ம போட்ட கணக்கு இல்லை, கடவுள் பகவான் போட்ட கணக்கு. அவருடைய கால்குலேஷன்ல எதுவுமே தப்பா வரும். ஸோ இந்த ரூல் ஜாதகத்துல அப்படிதான் இருக்கும். இதுல இருந்து நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கணும்னா நாங்க இன்னும் ஆழமா அது சொல்லி தருவோம், அது வேற விஷயம். பட் பொதுவாகவே இதோட பலன் அவ்வளவுதான். சரி, லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் 6-8 12 ஐயால ஏற்கனவே நம்மளை பார்த்துருக்காரு. அதான் திருப்ப கண்ணுறாரு. ஆக்சுவலி காலையிலே பேசிக்கணும் இந்த டைட்ல, எல்லாத்தையும் கடந்து கடைசியா பேசுற மாதிரி ஆச்சு. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் 6-8 12 மறைந்தால் அதிர்ஷ்டசாலி இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நம்மளால பொதுவாக கதை விட்டுருப்பாங்க. அதுவும் உண்மை இல்லை. 6-8 12 இருந்தாலும் அவனும் யோகான் தான். அவனும் நல்ல பலசாலி, நல்ல செல்வந்தர் தான். சில நேரத்தில் தனக்கு ஆறாத தசாபுத்திகள் நடக்கும்போது சில சங்கடங்களை அனுபவிப்பார். வேற ஒண்ணும் இல்லை. ஒரு காலபாக தசையா இருக்கலாம், இல்ல அவருக்கே ஏதாவது ஒரு அவயோகி கணக்கு இருந்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்து பணபர ஸ்தானங்கள்ல இருக்குது கிரகம். சாரம் கொடுத்த சாரநாதன் பணபர ஸ்தானங்கள்ல அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா யோகங்களை செய்யும். 2ஆம் இடத்துல இருந்தா அந்த குடும்பம், அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் வசதியா இருக்க மாதிரி வருமானம் வர மாதிரி ஈட்டிகிட்டே இருப்பான். 5ஆம் இடத்துல இருந்தா அந்த குழந்தைங்க அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துற அளவுக்கு கூடிய நல்ல செல்வாக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பணபர ஸ்தானத்துக்கு நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 6-8 12 இருந்தா யோகம் செய்யன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். விருச்சிக லக்னம், கேட்டை ஒரு 1ஆம் பாதமோ 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் எது வேணாலும் எடுத்துங்க. இங்க இப்ப சொன்ன மாதிரி இந்த பாதம் தான் இருக்கணும், அந்த பாதம் தான் இருக்கணும் கிடையாது. கேட்டை நட்சத்திரம் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. இப்ப இந்த ஜாதகத்தை நம்ம பாக்குறோம். ஜாதகத்தைனா இப்ப நம்மளுடைய ஃபாலோ அப்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, ராசி அதிபதி, லக்ன அதிபதி, மொத்தம் மற்ற கிரகங்களே பார்க்காம பலன் சொல்றதுதான் மெயின் டாபிக். அவர் குறுக்கால கேட்டதுனால அதை மறந்துட்டேன் ஃப்ளோல. புரியுதுங்களா? மெயின் டாபிக் என்ன?
ராசி அதிபதி லக்னாதிபதி நான் குருவை பார்க்குறேன், நான் இவரை பார்க்குறேன், நான் அவரை பார்க்குறேன், யாரையும் பார்க்காம பலன் சொல்லணும், வெயிட்டேஜ் கொடுக்கணும் முதல்ல. ஸோ அதுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு நல்ல கலெக்ஷனு. ஒரு ஜாதகம் விருச்சகம் கேட்டையில் இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் புதன். உங்களுக்கே தெரியும், புதன் மிதுனத்தில் இருக்காரு. நம்மளால என்ன சொல்லுவோம், புதன் அஷ்டமாதி வீட்டில் போயிடுச்சு, நீங்க வாழ்க்கையில நிறைய போராடுறீங்க, உங்க வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றது வழக்கம். நம்ம ஜோதிடர்களோ குருமார்களோ நிறைய பேர் நல்ல விதமா சொல்லி தராங்க, தவறாவும் சில பேர் சொல்லி தராங்க. உண்டா இல்லையா? உண்மைதானே? உண்மைதான் நான் சொல்றேன். இதையும் என்கிட்ட நடந்து போகும்போது நிறைய மாநாட்டுல நிறைய பேர் வழியில கேட்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது. அவங்களுக்கு எல்லாம் பலன் சொன்னதுதான், எதுவும் புதுசா இல்லை. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் லக்னத்துக்கு நட்பு நேசமாயி மிதுனத்துல ஆட்சி செய்கிறார். முதல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கணும். அப்போ புதன் தான் அவர் லக்னத்துக்கு செவ்வாய்க்கு பகையா இருக்கலாம், ஆனா நின்ற நட்சத்திரத்துக்கு அவரு தான் அதிபதி. அவர் போயிட்டு எங்க இருக்காரு, தன்னுடைய வீட்டில் அம்சமாக ஆட்சி செய்கிறார். அப்ப என்ன சொல்லலாம், ஒரு ஜாதகர் இந்த சாரநாதன் அத மாதிரி போயிட்டு நீங்க அங்க இருக்குன்னு சொல்லிட்டு பலனை மாத்தி சொல்லாம முதல்ல நீங்க பலன் சொல்லலாம். லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்த சாரநாதன் நேசமாகி போயிட்டு எங்க போயிருக்காரு, மிதுனத்துல இருக்காரு. மிதுன பாவனை என்னென்ன வருமோ அனைத்தையும் நீங்க அள்ளி போட்டுக்கலாம். எப்படி முதல்ல சொல்லலாம், இந்த குழந்தை ஜனிக்கும் போதோ அல்லது இந்த குழந்தை ஜனித்த பிறகோ முதல் 10 வருடத்துக்குள்ள அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பாரு, அவங்க குடும்பம் செல்வாக்கா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த புதனோட காரகன் சூரியன் அங்க இருந்தது. முதல்ல அதை சொன்னேன், சூரியன் கூட இருந்தது. சோ நண்பர் இல்லையா, நெருங்கிய நண்பர். விருச்சிக 10 கூடியவர் வேற. அதனால முதல் பலன் என்ன சொல்றோம்னா, சூரியன் கூட இணைஞ்சு இருந்தது. சாரநாதனுக்கு நட்பான வீட்டுல இருக்கிறதுனால முதல் பலன் 10 வருஷத்துக்கு அதுதான் கொடுத்துருக்கும். அவங்க அப்பா இந்த குழந்தை கருத்தரிக்கும் போது கண்டிப்பா வேலை கிடைச்சு, இல்லைன்னா குழந்தை பிறந்த வேலை கிடைச்சு. அடுத்த பலன் இப்ப புதன் தான் சாரநாதன். இந்த சாரநாதன் போயிட்டு 8ஆம் பாவத்தில் இருக்காரு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்ப அவருக்கு ஒரு பலன் சொன்னோம், புதனுக்கு ஒரு பலன் சொன்னோம். 2வது பலன், இந்த சாரநாதன் புதன் அங்க போய் ஆட்சி செய்ததுனால மாமன் பெரிய கோடீஸ்வரனா இருந்திருப்பான். இந்த 10 வருஷத்துல இந்த குழந்தை பிறந்ததும் யாருக்கு யோகம் செஞ்சிருக்கா, மாமனாருக்கு யோகம் செஞ்சிருக்கும். அவனும் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். புரியுதுங்களா? அவனும் மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பான். அடுத்து 3வது பலனா யாருக்கு பலன் செய்யணும், ஜாதகருக்கு பலன் செய்யணும். இப்ப 2 பேருக்கு சொல்லிட்டோம். அடுத்து இப்ப ஜாதகருக்கு என்ன பலன் கேட்கணும். குழந்தையில ஜாதகருக்கு எந்த பலன் செய்யாது, அது ஆரோக்கியமா வளரும். வளர்ந்த பின்னாடி இந்த குழந்தைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சோ இதுதான் ஜாதகம். உடனே எங்க அஷ்டமாதிபதி போயிட்டாரு, அவர் அங்க போயிட்டாரு, இவர் இங்க போயிட்டாரு, நம்ம மாத்திலாம் சொல்லக்கூடாது. இந்த பலனை தான் முதல்ல எங்க அப்பாவுக்கு கிடைச்ச வேலை பேங்க்லயோ இல்ல ஏதோ ஒரு பிஓ ஆரியோ ஏதோ ஒரு அதிகாரியா இருந்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரு சன், அதாவது மாமா செல்வாக்கான ஒரு வேலையில இருந்தாரு. அடுத்து இந்த பையன் ஜாதகர் உண்மையாவே ஒரு ஆரியாவோ ஏதோ ஒர்க் பண்ணாரு. ஸோ இதுதான் ஜாதகம். ப்ரிடிஷன் இப்படிதான் இருக்கணும். இதுல இருந்து ஆயமாவும் இதை டெப்தா சொல்ல முடியும். இதுக்கு மேல இந்த வெயிட்டேஜ் இதுல இருந்து ஏன் இந்த தொழிலாம் கனெக்ட் ஆகுது, எதுவுமே பார்க்காம எப்படி எடுக்க முடியும்? தாராளமா எடுக்கலாம். இதுக்கு 1000 காரகத்துவம் தேவையா? தேவையில்லை. இதுக்கு நோட்ஸ் பல பிடிஎஃப் வேணுமா? வேண்டியதில்லை. அப்ப இது எதுக்குதான் வேணும்? 108 பாதம் அங்க இருந்தா போதும், ராசி கட்டா இருந்தா போதும், அங்கிட்ட இருந்தே பலன் எடுத்துட்டே இருக்கலாம். சோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆணித்தரமா பதிய வைக்கணும்ன்றதுதான் சாத்தியத்தோட முதல் வேலை. நமக்கு யோகிராம் கொடுத்த வேலையும் அதுதான். ஸோ ஜோதிடர்களை சீர்திருத்தவும் தொழில்முறை ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஷார்ட்டான முக்கியமான விஷயங்களை எடுக்கிறதுக்காக இந்த வகுப்பு கண்டக்ட் பண்றோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா ஜானகிராமன் அண்ணனுக்கு. ஏன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லை, அவரும் ஒரு நல்ல ஜோதிடத்தில் புலமை வாய்ந்தவர். ஸோ இந்த லக்ன புள்ளி வகுப்புகளும் நாங்கள் கண்டக்ட் பண்றோம். விருப்பம் இருக்கவங்க வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வகுப்பு ஒரே வகுப்புல முக்கியமான எல்லா விஷயமும் சொல்லி தருவோம். ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொடுத்துருவோம்னா, என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சாத்தியம் சங்கர். ஃபோன் நம்பர் 9092377155. இப்போ கொடுத்த டாபிக் பத்தி நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் வகுப்புல இருக்கும்போது கேட்கலாம், வகுப்புக்கு கேட்கலாம். ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க ஞாயிற்றுக்கிழமையில எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய சீரீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நிறைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பலன் எடுக்கிற மெத்தட் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு செகண்ட், பாவத்தில் பாவா அதை வச்சு கொஞ்சம் பலன் ஒரு சின்ன மெத்தட் மட்டும் சொல்றேன். சிம்பிளான விஷயம்.
பாவத்தில் பாவா நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பலன் எடுக்க தெரியல. ஒரு தசாபுத்திக்கு பாவத்தில் பாவா வச்சு எப்படி பலன் எடுக்கலாம்னு சொல்றேன். ஒரு உதாரணம் மீன லக்னம், சந்திரன் 5ல இருந்து புத்தி நடத்துறாரு, என்ன பலன் சொல்லிங்க? ஆஹா, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும், டிகிரி முடிச்சிருப்பாரு, தாய் உள்ளம் கொண்டவரு, பூர்வ புண்ணியத்துல குலதெய்வ அருள் இருக்கு, இப்படி நம்ம எண்ணற்ற பலன்கள் சொல்லிப்போம். கரெக்ட் தானே? அதெல்லாம் ரைட் தான். அவர் வரும்போதே ஒரு 36 வயசு இருக்கும். அவர் வரும்போதே அந்த தோரல் தான் வருவாரு. நீ என்ன அப்புறம் சொல்றது? அவர் கேட்கறது தற்சமயம் இந்த சந்திர புத்திக்கு என்ன பலன், போனது வந்த கதைலாம் வேண்டாம் அப்படின்னு தான் அவர் கேட்க வர்றாரு. அப்போ ஒரு 36 வயசு 30 வயசு மேல போயிடுச்சுன்னா நம்ம தொழிலுக்கு நேரம் போயிடலாம். ஒரு உத்தேசத்துக்கு சொல்றேன். ஒரு 10ஆம் பாவத்துக்கு போறோம் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு சந்திரன் யாரு? அட்டமாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணிருப்பாரு, தன்னுடைய வேலை செய்யறதுல அவமானங்கள் ஏற்படலாம், வம்பு, கோர்ட்டு, வழக்கு, ரெய்டு, பிரச்சனை, மற்றவங்களுக்காக உதவி பண்ணி போய் அவமானத்தை மாற்றுறது, கேஸால பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ந்து தொல்லைகள் இருந்தே இருக்கும். இந்த பலன் தான் முதல் செஞ்சிருக்கும். உடனே அங்க பாதம் பாரு, இதை பாரு, அதை பாருறது. அப்புறம் ஒரு விஷயத்த லக்ன புள்ளிய வச்சு பலன் எடுக்கணும். அவரோட குருவை பாக்குறது, மத்தவங்களை பாக்குறது, யோகியை பாக்குறது எல்லாம் அப்புறம். முதல்ல வந்ததும் பலன் டப்புன்னு சொல்லிடணும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, உடனே பலன் சொல்லணும். அதுதான். மற்றொரு உதாரணம் சொல்றேன். பாவத்தில் பாவப்படி விருச்சிக லக்னம், மீனத்துல குரு இருக்கு. சோ குரு புத்தி நடந்தா என்ன பலன்? புத்தி உள்ளவன் தான் பலவான். எந்த தசையா இருந்தாலும் சரி, எல்லாம் கலகரையா அடிக்கிறாங்க. புத்தி உள்ளவன் பலவான். 75% புத்திக்கு தான், 25% தான் தசாவுக்கு. அப்போ புத்தி உள்ளவன் பலவான். குரு புத்தி நடத்துறாருன்னா நீங்க உடனே பூர்வ புண்ணியத்துல குரு இருக்காருன்னா பொதுவான பலன் சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல குரு இருக்குது, ஆகவன் படிச்சிருப்பாங்க, புகழ் கீர்த்தியோட இருப்பாரு, வசதியா இருப்பாரு, பூர்வீகத்தில இருந்தே சொத்து பரம்பரை எல்லாம் இருந்து. இப்ப நானே சொன்னேன், இதெல்லாம் ரைட் தான். இப்ப குரு புத்திக்கு என்ன பலன்னு சொல்லணும். அப்ப குரு புத்திக்கு என்ன பலன்னா நீங்க என்ன பண்ணணும்? அவர் ஒரு 30 வயசு மேல ஆயிட்டாருன்னா உடனே தொழில் தான். திருமணம்னா 7, அப்ப தொழில்னா 10. 10ஆம் பாவத்து குரு யாரு? 10ஆம் பாவத்து குரு அஷ்டமாதிபதி. விருச்சிக லக்னத்துக்கு சிம்மத்துக்கு 10 யாரு? அட்டமாதிபதி. சேம் நீங்க என்ன மீனத்துக்கு சொன்னீங்களோ, அப்ப எந்த கிரகம்லாம் பார்க்க கூடாது, எல்லா கிரகத்துக்கும் ஒரே பலன் தான். அதே மாதிரி ரைடு, பிரச்சனை, கோர்ட்டு, வம்பு, வழக்கு, இந்த தொலைகள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனைல இருந்து அவரு தப்பிக்க இயலாது. அந்த புத்தி இருக்கும், அந்த புத்தியில் தான் மாறும். இதுதான் உண்மை. இது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாதகம். புரியுதுங்களா? அவரும் அந்த 16 மாசம் தப்பிக்க முடியல.